நவீன தமிழ் இலக்கிய உலகின் மிக முக்கியமான எழுத்தாளரும் கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்றும் போற்றப்படும் கி. ராஜநாராயணன் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். தூத்துக்குடி மாவட்டத்தின் இடைசவல் கிராமத்தைச் சேர்ந்த இவர் வட்டார வழக்கு மொழியில் கதைகளை எழுதுவதில் முன்னோடியாக திகழ்ந்தார். கி. ராஜநாராயணன் அவர்கள் 1922ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி பிறந்தார். 2021 மே மாதம் 17ஆம் தேதி மறைந்தார். இவருடைய முழு பெயர் கி. ராஜநாராயணன் அவர்களுடைய முழு பெயர் ராயங்கல ஸ்ரீ கிருஷ்ண ராஜநாராயண பெருமாள் ராமானுஜம் ஆகும். கோவில்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள வறண்ட கரிசல் நிலத்து மக்களின் வாழ்வியலையும் கலாச்சாரத்தையும் தன் எழுத்துக்களில் ஆவணப்படுத்தினார். தமிழில் முதலாக வட்டார வழக்கு சொற்களுக்கென கரிசல் வட்டார வழக்கு அகராதி என்ற தனித்துவமான தொகுப்பை உருவாக்கினார். வழக்காறுகளாக இருந்த எண்ணற்ற நாட்டுப்புற கதைகளை தேடி தொகுத்து நாட்டுப்புற கதை களஞ்சியம் என்ற பெயரில் நூலாக வெளியிட்டார். கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய குறிப்பிடத்தக்க படைப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் கோபல்ல கிராமம் என்ற நாவல், கோபல்லபுரத்து மக்கள் என்ற நாவல், கதவு என்ற சிறுகதை, கண்ணிமை என்ற சிறுகதை, நிலைநிறுத்தல் என்ற நாவல் ஆகும். மேலும் கி. ராஜநாராயணன் அவர்கள் ஏராளமான விருதுகளையும் பெற்றுள்ளார். இவரது புகழ்பெற்ற நாவலான கோபல்லபுரத்து மக்கள் தமிழ் விக்கிபீடியா புத்தகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. M.A. சிதம்பரம் செட்டியார் விருது வாங்கினார். இலக்கிய சிந்தனை விருது பெற்றுள்ளார். இத்தகைய பெருமை வாய்ந்த கி. ராஜநாராயணன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சியடைகின்றோம். தமிழ் நவீனத்துவ இலக்கியத்தின் மிக முக்கியமான தனித்துவமான முன்னோடி எழுத்தாளர் மற்றும் கவிஞரான நகுலன் அவர்கள் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமை அடைகின்றோம். நகுலன் அவர்களுடைய இயற்பெயர் T.K. துரைசாமி ஆகும். நகுலன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 1921ஆம் ஆண்டு 21ஆம் தேதி பிறந்துள்ளார். 2007ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி மறைந்துள்ளார். நகுலன் அவர்கள் தமிழில் நனவோடை உத்தி மற்றும் புது கவிதைகளில் பல புதுமைகளை செய்தவராக இவர் அறியப்படுகிறார். திருவனந்தபுரம் மார் இவானியோஸ் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றினார். தன் தமிழ் படைப்புகளை நகுலன் என்ற புனைப்பெயரிலும் ஆங்கில படைப்புகளை தன் இயற்பெயரிலும் எழுதினார். இவரது கவிதைகள் பெரும்பாலும் மனிதனின் இருப்பு, தனிமை மற்றும் மனம் சார்ந்த தத்துவார்த்த குரலாக ஒலித்தது. வழக்கமான கதையம்சம், ஸ்தூலமான கதாபாத்திரங்கள் இன்றி மனித மனதின் கட்டுப்பாடற்ற சிந்தனை ஓட்டங்களை நாவல்களாக மாற்றினார். இவர் தொகுத்து வெளியிட்ட குருஷேத்திரம் எனும் இலக்கிய தொகுப்பு தமிழ் சிறு பத்திரிகை வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கல்லாகும். நகுலன் அவர்கள் நினைவு பாதை, நிழல்கள், நாய்கள், நவீனன் டைரி, வாக்குமூலம் ஆகிய நாவல்களை எழுதியுள்ளார். தமிழ் கவிதை உலகிற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக ஆசான் நினைவு விருது பெற்றார். களம் இலக்கிய அமைப்பின் விளக்கு விருது பெற்றுள்ளார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நகுலன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.